வணக்கம் பீபஸ், நான் தான் உங்கள் வியாபாரி. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெங்காயத்தை பத்தி 3 வெரைட்டிஸ் நமக்கு வருது சொல்லியிருந்தேன். நீங்க அதை பத்தி சில டீட்டெயில் கொடுக்க போறேன். உரிக்க வெங்காயத்துல ஒண்ணுமே இல்லை, அதை பத்தி என்னடா சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களா? அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி பார்ப்போம். அதை பத்தி டீட்டெயில் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்லும் பார்க்க வேண்டியது மகாராஷ்டிரா வெங்காயம். பொதுவாக மகாராஷ்டிரா போன வீடியோல சொல்லியிருந்தேன், கருப்பு வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு. அதுக்கு மேல 2 வெங்காயம் இப்போ சீசன்ல வந்துட்டு இருக்கு. ஒன்று ஆந்திரா, ஒன்று கர்நாடகா வந்துட்டு இருக்கு. பொதுவாக மகாராஷ்டிரா இதே மாதிரி கருப்பு வரதுனால சில பேர் யூஸ் பண்ண யோசிக்கிறாங்க. அதனால பாருங்க எவ்வளவு கருப்பு இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி கருப்பு இருந்தா ஏதாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், கையில ஒட்டும் போகணும் யோசிக்குவாங்க தான். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய வெங்காயம் ஆந்திரா வெங்காயம். இந்த ஆந்திரா வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக மீடியம் சைஸ்ல தான் வரும். இது வருஷத்துக்கு 4 மந்த் வரும். 3 மந்த் சீசனா வந்துட்டு இருக்கும் இந்த ஆந்திரா வெங்காயம். பொதுவாகவே இந்த ஆந்திரா வெங்காயத்துக்கு என்ன ஒரு மைனஸ்னா, அது முனையில டேமேஜ் போகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 days தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே இந்த ஆந்திரா வீட்டில் இருந்தால் டேமேஜ் ஆகிடும் அந்த முனையில. அதனால ஆந்திரா வெங்காயத்தை எப்பவுமே கம்மியாக வாங்கி வச்சுங்க. பொதுவாக தள்ளுவண்டி கடை ஆளுங்களாம் இதான் விற்பாங்க. கம்மி ரேட்டு விற்று கடைசியில் போயிட்டே இருப்பானுங்க. இந்த ஆந்திரா வெங்காயத்தை கம்மி ரேட்டு இந்த ஆந்திரா வெங்காயத்தை யூஸ் பண்ணி போட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பெங்களூர் வெங்காயம். பெங்களூர் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் எல்லாம் சூப்பரா வரும். பார்க்கறதுக்கு கண்ணை பறிக்கிற அளவுக்கு தெளிவா இருக்கும். நமக்கு ஆசையா இருக்கும். அது சாம்பிள் செட்டிங்லாம் போட்டா அவ்வளோ ஆசையா இருக்கும் அந்த பெங்களூர் வெங்காயத்தை பார்த்தா. பெங்களூர் வெங்காயத்துல என்ன மைனஸ்னா, ஆந்திரா வெங்காயத்துல முன்னாடி பக்கம் டேமேஜ்னா பெங்களூர் பின்னாடி பக்கம் டேமேஜ் போகும். ஆந்திரா வெங்காயத்தோட கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், கைவிட்டேன். பின்னாடி பெங்களூர் வெங்காயத்துல பின்னாடி பக்கம் எந்த டேமேஜ் போச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, குப்பை தொடிக்கு தான் போகும். அழகு ஆபத்துங்கிறதுல பெங்களூர் வெங்காயமா ஒரு உதாரணம் தான். அழகா இருக்கும். பார்த்தா பின்னாடி பக்கம் டேமேஜ் அதிகமா இருக்கும். என்னை பொறுத்தவரை எந்த வெங்காயம் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா வெங்காயம் பெஸ்ட் தான். எல்லா வெங்காயம் நல்ல வெங்காயம், எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய வெங்காயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு கொஞ்சம் 20 நாளாலும் 3 மாசம்லாம் தாங்கும். பொதுவாக வெங்காயம் போன வருஷம் நவம்பர்ல பிடிங்கிருப்பாங்க. இன்ன வரைக்கும் பதப்படுத்தி பெஸ்டா தான் வந்துட்டு இருக்கு இந்த வெங்காயம். இங்க சில விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கலாம். இப்போ சமையலுக்கு பாத்தீங்கன்னா பல்லாரி வெங்காயத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. பல்லாரி வெங்காயம் தான் மகாராஷ்டிரா வெங்காயம். இல்லை சமையலுக்காரனுக்கு நல்லா தெரியும் எது நல்ல வெங்காயம், நல்லா சாறு வர வெங்காயம் தெரியும். அது பல்லாரி தான். எங்க சமையலுக்கு பல்லாரி தான் நல்லா சாறு வரதுனால வெங்காயத்தோட டேஸ்ட் அது கொடுக்கறதுனால அவங்க சொல்லுவாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த டைம் பெரிய வீடியோ இது கரெக்டான டீட்டெயில் நான் கொடுக்குறேன். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.